என்னங்க? நான் மில் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். என்னங்க இது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு புடவை சாத்துறோம்னு வேண்டிக்கிட்டோம் இல்லையா? மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன். ஏங்க, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வேணா மில்லுக்கு போங்களேன். ரத்னா எங்க? ரத்னா கூப்பிட்ட, நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கோயில் போயிட்டு வரோம். யாரு? ரத்னாவா? நல்லா இருக்கு. அவ எந்த காலத்துல கோயிலுக்கு வந்திருக்கா? திருவிழா அன்னைக்கே தியேட்டருக்கு போய் உட்கார்றவ. மம்மி, டாடி கிட்ட என்ன பத்தி என்ன பத்தி வைக்கிற? வத்தி வைக்கலம்மா, உன் பக்திய மெச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ, லைஃபுக்கு படிப்பு வேணும், பணம் வேணும், செக்ஸ் வேணும், அப்புறம் பக்தி எதுக்கு? இந்த புடவை யாருக்கு? அம்மனுக்கு. வாவ், லவ்லி. எனக்கு பிடிச்ச கலர். பார்டர் கூட நல்லா இருக்கு. இந்த புடவை நான் எடுத்துக்கிறேன். ஏய், என்ன விளையாடுறியா? இது அம்மனுக்குன்னு வாங்கின புடவை. அதனால என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுத்துக்கிறேன். அப்படிலாம் திமிரா பேசாதடி. இந்த புடவை கடையில் இருக்கிற வரைக்கும் காசு கொடுக்கறவனுக்கு சொந்தம். எப்ப இந்த புடவை அம்மனுக்கு சாத்திரம்னு வேண்டிக்கிட்டோமா, அந்த அம்மனுக்கு தான் சொந்தம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த புடவை வேணும். கொடுக்க முடியுமா முடியாதா? பவானி, என் பொண்ணு ஆசைப்பட்டா அதுக்கு அப்பீலே கிடையாது. இந்த புடவை ரத்னாவே கட்டிக்கிட்டோம். அப்ப அம்மனுக்கு? அம்மனுக்கு இதோட காஸ்ட்லியா புடவை எடுத்து கொடுத்துட்டா அம்மன் கட்டுக்க மாட்டா. அம்மன் இஸ் ஆல்சோ லேடியா. தப்புங்க. இப்படி ஒரு குணம் உங்க பொண்ணுக்கு இருக்கிறதும் தப்பு. அதுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, அதுவும் தப்பு. தப்புக்கு பரிகாரமா கோவிலுக்கு உப்பு வாங்கி போடு. அதான் எல்லா தப்புக்கும் ஒரு பரிகாரம் வச்சிருக்கீங்களே. அம்மனை ஏமாத்திடலாமே. என்னம்மா திக் ஃபாரஸ்ட்ல தீப்பந்தத்தோட உலாத்திட்டு இருக்கிற? யார் நீ? அத கேக்க நீங்க யாரு? இந்த ஃபாரஸ்டுக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீசர். புதுசா? அதான் புதுசா கேள்வி கேக்குறீங்க. ஊர்ல இருக்கிற முத்துமாரியம்மன் கோவில் நேர்பார்வையில காட்டுல ஒரு புத்து கோயில் இருக்கு. கோயில்ல இருந்து சக்தி தீபத்தை கொண்டு வந்து புத்துக்கிட்ட ஏத்தது சம்பிரதாயம். சம்பிரதாயம்லாம் இருக்கட்டுமா, சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஃபாரஸ்ட் ஏரியால தீப்பந்தத்தோட வர்றது தப்பு. தப்பி தவறி ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இது வரைக்கும் ஆனதில்ல, இனிமேலும் ஆகாது. இந்த காட்டுக்கு உண்மையான காவக்காரி அந்த புத்துமாரி அம்மன் தான். அவ எந்த ஆபத்தும் வரவிட மாட்டா. ஆஹா, நீ விட்டா புத்துமாரி அம்மனுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம், கிராஜுவிட்டி, ப்ராவிடன்ட் ஃபண்ட்லாம் வாங்கி தருவ போல இருக்க. உங்களுக்கு புத்துமாரி அம்மன் சக்தி தெரியாது. புதுசா உத்தியோகத்துக்கு வந்திருக்கீங்க. காட்டுக்குள்ள போகும்போது புத்து மண்ணை எடுத்து நெத்தியில வச்சுட்டு போங்க. எந்த ஆபத்தும் வராது. அப்படி போடு. நீ விட்டா காக்கி ட்ரெஸ் காவி ட்ரெஸ் ஆக்கிடுவ போல இருக்க. அம்மா, உன் பேர் என்ன? பேர் இருக்கு, ஆனா யார் கூப்பிடுறாங்க? முத்துமாரியம்மன் கோயில் பூசாரினா தான் யாருக்குமே தெரியும். பூசாரிங்களா மீசியோட பார்த்தா பழக்கம். கொஞ்சம் ஆசையா பாக்குற மாதிரியான பூசாரியை இப்பதான் பாக்குறேன். ஜாக்கிரதையா போம்மா. பாய். ஆளை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்காரு, ஆனா பாவம் இவர் உயிருக்கு ஏதோ ஆபத்து வரும்னு என் உள் மனசுக்கு தோணுது. முத்துமாரியம்மா, நீதான் இவரை காப்பாத்தணும். வீட்டுக்கு முன்னால மாற்றத்துக்கு திருஷ்டி படம் வரைஞ்சுகிட்டு இருக்கீங்களா? ஏய், பிரஷ் வைரம் இல்ல நீ, அதுக்குள்ள லொல்லா? ஓவிய போட்டிக்கு அனுப்புறதுக்காக வரைஞ்சிட்டு இருக்கேன். ஓவிய போட்டிக்கா? நீங்க நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க. பூசாரி அக்கா, ஆலமரத்து கிட்ட அம்மன் படம் போடுறாங்களே, அதுக்கு பேர் தான் ஓவியம். அவங்க கிட்ட போய் படம் போட கத்துக்கங்க. வரட்டா? என்ன விட அவ போடுற படம் நல்லா இருக்கா? நான் விட்டுடுவேனா? அந்த அம்மன் கோலத்தை ஒழுங்கோலமாக்கிறேன்.
மம்மி பராசக்தி உன்னை தேடி கோயில் போயிருந்தேன். நீ இங்கேயா இருக்க? நான் பம்பக்காரன், நீ வம்புக்காரன். என்ன எதுக்கு நீ தேடணும்? பண்ணையார் பொண்ணுக்கு திடீர்னு அம்மா போட்டிருக்கு. நீ வந்து பம்பையை வாச்சு பாடினா இறங்காத அம்மையும் இறங்குன்னு ஊருக்கே தெரியுமே. அதனால அம்மா உன்னை வர சொன்னாங்க. அம்மா போடுறது ஆத்தா வந்து உடம்புல இறங்குதுன்னு அர்த்தம். பாசத்தில் வந்த முத்தா இருந்தா பாடி இறக்கிடலாம். இது பாவத்தில் இருந்த முத்தாச்சே, பம்பைக்கெல்லாம் இறங்காதுப்பா. அப்படிலாம் சொல்லாத. எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கி தரேன், உடனே வா. அதுக்கு வேற ஆளை பாரு. நீ பேசுனதையெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். தப்புண்ணே. எதிரியா இருந்தாலும் நோயாளிக்கு மருந்து கொடுக்கிறவர் தான் வைத்தியர். அண்ணே பாவம் அந்த பொண்ணு நிரபாரமா அம்மா போட்டு நில குறைஞ்சு போயிருக்கா. போய் காப்பாத்துண்ணே. அட சும்மாருமா, அவ நீ போட்ட கோலத்து மேல கார ஏத்தனா. ஆத்தா கோவம் வந்து அவன் முகத்துல புள்ளி வச்சு கோலம் போட்டா. தண்டனை அனுபவிக்கட்டும். அண்ணே ஆத்தா கோவக்காரி. நீதான் ஆத்தாவை சமாதானப்படுத்தி அம்மையை இறக்கணும். போய் பாடுண்ணே. சரி, நீ சொல்றதுக்காக போறம்மா. மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே, ஆயுமையானவளே ஆதிசிவன் தேவியரே, சமைத்தாய் சமயபுரம், சாதித்தாய் கண்ணபுரம், அந்த கண்ணபுரத்து எல்லையை விட்டு என்னம்மா நீ கடுக வர வேணுமடி. அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி, அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தம் என்னடி. அஞ்சு குடைக்காரி தஞ்சாவூர் மாறி, தஞ்சமென வந்தோரை காத்து நிற்கும் தேவி. பம்பைக்காரியே இந்த பம்பு ஏனடி, அடி பம்பைக்காரியே இந்த பம்பு ஏனடி. அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி, அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தம் என்னடி. என்னென்ன அம்மைக்கு தானே பாட போனேன். என்னமோ அந்தமானுக்கு போய் பாடின மாதிரி இவ்வளவு லேட்டா வர. அப்படியே சந்தைக்கு போயிட்டு வந்தம்மா. சந்தைக்கா? எதுக்கு? அம்மா, நான் என் பாட்டுக்கு பாடினேன். ஆத்தா அவ பாட்டுக்கு இறங்கி போயிட்டா. அந்த சந்தோஷத்துல காசு கொடுத்தாங்களா, நேர சந்தைக்கு போய் தங்கச்சி ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கான்னு பாரு. நல்லா இருக்கு. அண்ணே நாளைக்கு கௌரி நோம்பு. ஆத்தாவுக்கு இதை சாத்தினா அம்சமா இருக்கும். ஆத்தாவை சாத்த போறியா? நான் என் தங்கச்சிக்கு தான் புடவை எடுத்து வந்தேன். இது பாருண்ணே, தங்கச்சிக்கு புடவை எடுக்கிறது ஓ உரிமை. ஆனா ஆத்தாவுக்கு இந்த புடவையை சாத்துறது என்னோட கடமை. அண்ணே நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த முத்துமாரி அம்மன் தான் நம்மளை பெத்த அம்மா இல்லையா? தூக்கத்துல கூட உனக்கு ஆத்தா ஞாபகம் தான். அண்ணே அது என்ன கையில பொட்டல? ஒண்ணு இல்ல. காட்டுனே, எனக்கு பிரிச்சு காட்டு. ஐயோ பாத்துட்டியா, இப்படி வாதக்காரி. பிரிச்சு காட்டலன்னா நீ விட மாட்ட. இங்க பாத்தியா? முத்து எதுக்குண்ணே? தங்கச்சி ஆத்தாவுக்கு முத்து மாலை போட்டுதான் வேண்டியிருக்கேன். அதுக்காகத்தான் கொஞ்சம் கொஞ்சமா முத்து சேர்த்துட்டு வரேன். அண்ணே நீ ஆத்தா கிட்ட என்ன வேண்டிக்க போற? உனக்குன்னு எந்த ஆசையும் இல்லையே. அம்மா, எனக்குன்னு ஆசை இல்லாம இருக்கலாம். இந்த அண்ணனுக்கு ஒரு ஆசை இருக்கக்கூடாதா? சீக்கிரம் என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும், அதை எங்க நாள பாக்கணும்னு ஆசை இருக்கும்ல. அண்ணே ஆத்தா கேக்குறத கொடுக்கறவ. அவகிட்ட கிடைக்காததை கேட்க கூடாது. கோயில் சம்பிரதாயப்படி இந்த பூசாரி கல்யாணம் பண்ணிக்க கூடாது. சம்பிரதாயத்தை மீற சக்தி எனக்கு இல்ல.
தங்கச்சி இந்த சம்பிரதாயம் சட்டம் இதெல்லாம் பாசத்து கிடையாது. என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும். இது ஆத்தாவுக்கும் எனக்குள்ள வழக்கு. இதுல நான் தான் ஜெயிப்பேன், நீ தலையிடாத.